அண்ட் ஆல் ஹவர்ஸ். இன்னைக்கு காலையில் ஆரோவில் நம்ம தண்ணி பிடிச்சி குடிக்கும்போது அதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே கசப்பாக இருந்துச்சு. சரி நம்ம ஃபில்டரை வாஷ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபில்டரை வாஷ் பண்ணலான்ட்டு ஆரோவோட இன்புட் வாட்டர் சப்ளையும் அதோட இபி சப்ளையும் நான் ஆஃப் பண்ணிவிட்டு அதோட ஃபில்டரை வாஷ் பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டேன். நீங்கள் ஆரோவோட இன்புட் அண்ட் அவுட்புட் செக் பண்ணணும்னா அந்த ஆரோவோட பிரைமரி ஃபில்டருக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா இன் அவுட்னு நமக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதோட இன்புட்டோட கேட் வால் ஆஃப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இபி பவர் சப்ளையும் நான் ஃபுல்லாக ஆஃப் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆரோவோட இந்த ஃபில்டரை மேலே அதை ஒரு கை பிடிச்சிட்டு கீழே கவுண்டர் கிளாக் வச்சு நீங்கள் ரொட்டேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது நமக்கு கழட்ட ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட்டு அந்த ஆரோவோட ஃபில்டரோட கேப்பை நம்ம இது போல் ரொட்டேட் பண்ணி கழட்டி எடுத்துக்கலாம். அது நீங்கள் கழட்டி பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு அதில் எந்த அளவு டஸ்ட் இருக்குதுன்னு. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ஆரோவோட இன்புட்டுக்கு யூஸ் பண்ணுற வாட்டர் சப்ளை பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணியும் அதுபோக போர் தண்ணியும் மிக்ஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணுறோம். அதனால் நமக்கு பார்த்தீங்கன்னா ஷார்ட் பீரியட்லேயே நமக்கு ஃபில்ட்ரு வந்து இந்த மாதிரி அழுக்காகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் மக்களே நீங்கள் உங்கள் ஆரோட ஃபில்டரை வாஷ் பண்ணோம்னா அதுக்குன்னு ஒரு டைம் பீரியட் வச்சுக்கோங்க. ஆர் டேஸ்ட்டை வச்சு நீங்கள் வாஷ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி இருங்க டியூப்லைட் ஆஃப் ஆயிருச்சு, ஆட்டோமேட்டிக்குங்கிறனால நான் மூவ் ஆகாதனால அதுவே ஆஃப் ஆயிருச்சு. கை காமிச்சு ஆன் பண்ணிக்கலாம். ஓகே இப்போ ஆன் ஆயிருச்சு. அதனால் நீங்கள் உங்கள் ஆரோ ஃபில்டரை வாஷ் பண்ணோம்னா ஒரு டைம் பீரியட் வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அதை நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃபில்டரை கழட்டி அதை வாஷ் பண்ணுறேன். நீங்கள் ஃபில்டரை வாஷ் பண்ணும்போது சோப்பு நார் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அதில் இருக்கிற சின்ன சின்ன துளைகளில் பார்த்து சோப்போட பார்ட்டிகல்ஸ் மறைச்சிக்கிச்சுன்னா உங்களுக்கு தண்ணி ஃபில்டர் ஆகாது. சேம் அதே தான் நார் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற அந்த காட்டன் கிளாத்து கிளியறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் கையிலேயே தேய்ச்சி அதில் இருக்கிற அழுக்கு எல்லாத்தையுமே நீங்கள் மோஸ்ட்லி எடுத்துருங்க. அது இல்லாமல் ஆரோவோட இன்பில்டாக வர ஃபில்டர் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கோட்டட் ஃபில்டர். அதனால் பார்த்தீங்கன்னா அது வாஷ் பண்ண முடியாது. மேக்ஸிமம் ஒரு 5000 லிட்டர் தண்ணி அதை ஃபில்டர் பண்ண பிறகு அதை நீங்கள் ரீப்ளேஸ் தான் பண்ணணும். பட் இந்த காட்டன் பிரைமரி ஃபில்டர் பார்த்தீங்கன்னா நான் அடிஷ்னலாக பே பண்ணி வாங்கினேன். எதுக்காக கேட்டிங்கன்னா இந்த ஃபில்டரை பார்த்தீங்கன்னா எவ்ரி 3 months ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா அதோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்மளால் வாஷ் பண்ணி ரீயூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்காக தான் இதை நான் வாங்கினேன். நம்மளோட இந்த கேப்பை வாஷ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் சோப்பு நார் எதுவுமே யூஸ் பண்ணல. இந்த மாதிரி தேங்காய் நாரை மைகோதியில் கட்டி அதை வச்சு தான் க்ளீன் பண்ணியிருக்கேன். ஏன்னா எந்த ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணாலும் மறுபடியும் பார்த்தீங்கன்னா தண்ணியோட டேஸ்ட் மாறுறதுக்கும் சைட் எஃபெக்ட் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் இந்த தேங்காய் நாரை யூஸ் பண்ணி அதை நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறேன். நீங்களும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தேங்காய் நார் யூஸ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும், பெட்டராகவும் இருக்கும். க்ளீன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சாம்பல் கூட யூஸ் பண்ணலாம். பட் சாம்பல் நீங்கள் ப்ராப்பராக க்ளீன் பண்ணலைன்னா இந்த ஃபில்டரில் ஃபுல்லாக அடைச்சிக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி வந்து ஃபில்டர் ஆகாது. அதனால் மோட்ரு டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் மோஸ்ட்லி நீங்கள் ஃபில்டர் வாஷ் பண்ணும்போது கையில் வாஷ் பண்ணிக்கோங்க. அதோட கேப்பை வேணால் இந்த மாதிரி தேங்காய் நார் யூஸ் பண்ணிக்கோங்க. அதிகபட்சம் சோப்பு நார் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு அதோட எண்ட் கேப் இருக்குல்ல, அதாவது டாப் கேப், அதையும் பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக கழட்டி வாஷ் பண்ணிவிட்டேன். நீங்கள் இது போல் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி தண்ணியோட டேஸ்ட் மாறும்போது நீங்கள் வாஷ் பண்ணாவே போதும். சும்மா கழட்டி வாஷ் பண்ணிங்கன்னா அந்த ஃபில்டரோட காட்டன் டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் வாஷ் பண்ணும்போது கொஞ்சம் ப்ராப்பராக நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேப்பை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு அதோட இன்புட் வாட்டர் சப்ளையை மட்டும் கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த வாட்டர் இன்புட்டில் ஏதாவது நமக்கு அடைப்பு இருக்காங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். தண்ணியோட ஃப்ளோ வச்சு உங்களுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சிடும். இப்போ நான் அதை கனெக்ட் பண்ணோன்னா பாருங்கள், தண்ணியோட ஃப்ளோ அதாவது ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அடைப்பு இருக்குன்னு அர்த்தம். பட் ஃப்ளோ வந்து ஓரளவு நார்மலாக இருந்துச்சுன்னா அதில் எந்த ஒரு அடைப்பும் இல்லை. அதனால் நீங்கள் அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அடைப்பு இருந்துச்சுன்னா சின்னதாக கட்டு கம்பியை வச்சு நீங்கள் அந்த அடைப்பு எடுத்துக்கலாம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா உப்பு தண்ணி இருந்தால் அடைப்பு இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா அடைப்பு இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஓசுக்குண்டான அவுட்ஃப்ளோ தான் நமக்கு இருக்குது. அதனால் எந்த ஒரு அடைப்பும் இல்லை. இப்போ கேட் வால் ஃபுல்லாக ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஃபில்டரை கனெக்ட் பண்ணிடலாம். நீங்கள் ஃபுல்லாக இந்த மாதிரி ஃபில்டரை வாஷ் பண்ணிவிட்டு அதை கனெக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபில்டரோட கேப்பையும் நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். ஒன்ஸ் நீங்கள் இது போல் கனெக்ட் பண்ண பிறகு டேரெக்டாக அவுட்புட்டை நம்ம ஆரோவோட கனெக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம வாஷ் பண்ணும்போது ஏதாவது டஸ்ட் பார்ட்டிகல் நம்ம ஃபில்டர்லையும் கேப்குள்ளேயும் இல்லை இருந்துச்சுன்னா அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆரோவோட செகண்டரி ஃபில்டர் நமக்கு டேமேஜ் பண்ணுறதுக்கு அதாவது அடைச்சிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா தண்ணியோட ஃப்ளோ கம்மியாயிருச்சுன்னா அதை சக் பண்ணுற மோட்டர் டேமேஜ் ஆயிரும். ஏன்னா மோட்டர் லோடு வாங்குச்சுன்னா எஸ்எம்பிஎஸ் டேமேஜ் ஆயிரும். மோஸ்ட்லி செகண்டரி ஃபில்டர், எஸ்எம்பிஎஸ், மோட்டர் இந்த மூணும் சேர்ந்தது தான் ஆரோ. அதனால் அந்த மூணில் ஏதாவது ஒன்று டேமேஜ் ஆச்சுன்னா உங்களுக்கு காஸ்ட் வைஸ் ரொம்ப அதிகமாகும், செலவு வச்சிரும். அதனால் மோஸ்ட்லி அடைப்பு இல்லாத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நான் செகண்டரி ப்ரைமரி ஃபில்டரை பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணிவிட்டு அதோட அவுட்புட்டில் தண்ணியை ஃபுல்லாக நான் எடுத்து விட்றேன். மேக்ஸிமம் ஒரு 10 minutes இந்த மாதிரி எடுத்து விட்டிங்கன்னா போதும். அதில் இருக்கிற அந்த டஸ்ட் ஏதாவது இருந்தால் நமக்கு வெளியில் வந்துடும். மோஸ்ட்லி இருக்க வாய்ப்பு இல்லை, ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பழைய தண்ணி ஃபுல்லாக எனக்கு கசப்பாக இருந்துச்சு. அதனால் அது எல்லாத்தையுமே நான் அவுட் பண்ணி எடுத்துடுறேன் ஆரோவிலேருந்து. அதை ரீயூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லா தண்ணியுமே எடுத்தாச்சு. இப்போது நம்ம ப்ரைமரி ஃபில்டரோட அவுட்புட்டை நம்ம ஆரோவோட கனெக்ட் பண்ணி நம்ம ஆரோவை ஃபில் பண்ண ஆரம்பிச்சிடலாம். மோஸ்ட்லி நீங்கள் இது போல் ப்ரைமரி ஃபில்டரை நீங்கள் வாஷ் பண்ண பிறகு அதில் இருக்கிற அந்த ஒரு 10 minutes ஓட வச்சு அதில் இருக்கிற தண்ணி எடுத்துக்கிறது உங்களோட செகண்டரி ஃபில்டருக்கும் மோட்டருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டி. நெக்ஸ்ட்டு நம்ம
அவுட்புட் ஓஸை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த செம்மண் கலரில் டஸ்ட் இருக்குது போருங்கிறனால. பட் அதை நம்மளால் எடுக்க முடியாது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டஸ்ட் நமக்கு பிரச்சனை கிடையாது. செகண்டரி ஃபில்டர் பார்த்துக்கும் அதை. உப்பு இல்லாத வரைக்கும் நமக்கு ரொம்பவே நல்லது. உங்களுக்கு இதில் இருக்கிற அழுக்கு எடுக்கணும்னு தோணுச்சுன்னா கூட கட்டுக்கம்பி இருந்ததுன்னா ஓஸை டேமேஜ் பண்ணாமல் நீங்கள் அதை வச்சு எடுத்துக்கலாம். பட் அந்த ப்ராசஸ் கொஞ்சம் ரொம்ப லேட் ஆகும். நெக்ஸ்ட்டு நம்ம அவுட்புட் ஓஸை கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ சுவிட்ச் ஆன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம ஆரோ வந்து ஃபில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு நம்ம ஃபுல்லாக ட்ரைன் பண்ணிட்டோம். அதனால் ப்ரைமரி ஃபில்டர் ஃபில் ஆன பிறகு செகண்டரி ஃபில்டர் ஃபில் ஆகும். அதனால் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் எடுத்துக்கிச்சு தண்ணி வந்து ஆரோவில் வர்றதுக்கு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நமக்கு ஆரோ வந்து ஃபில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது ஃபில் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா இதை நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஃபஸ்ட்டு மார்னிங் குடித்ததோடு பார்த்தீங்கன்னா கசப்புத்தன்மை ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் முடிஞ்சது. இப்போ நம்ம ஆரோ ஃபில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் மக்களே, உங்கள் வீட்டில் இருக்கிற ஆரோவோட பிரைமரி ஃபில்டர் நீங்கள் வாஷ் பண்ணோம்னா அது ஃபஸ்ட்டு வாஷபிளாங்கிறத செக் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஸ்டெப் எடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குன்னு நம்புகிறேன். இதுபோல் மேலும் ஏதாவது வீடியோஸ் வேணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டச்சில் இருக்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஆல்.